Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கோடா குழம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடகரி டேஸ்ட்ல தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து சுட சுட சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கோடா குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கோடாவுக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊறினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 2-3 கைப்பிடி மட்டும் எடுத்து முதல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து 2 பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பீஸ் பட்டை சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு போட்டுட்டு இதை லைட்டாக தண்ணி தெளித்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாவோ ரொம்ப நைஸாவோ அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாகவும் கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சுன்னா பக்கோடா நல்லா உங்களுக்கு மொறுன்னு இருக்கும். இல்லாட்டி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எக்காரணத்துலேயும் அதிகமாக தெளித்து அரைச்சிட வேண்டாம். ஆட்டுக்கல்லில் இருந்தால் ஆட்டுக்கல்லில் அரைச்சிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பக்கோடா மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கலந்துருங்க. இதில் வெங்காயம் வேறு எந்த சாமானும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் குழம்புல தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கோடாவை நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பாதி நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு செவக்க விடுங்க. இது செவந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வர மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும், செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தலை நிறக்க எடுத்த 1 டீஸ்பூன், இல்லாட்டி ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த பக்கோடா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ இது நல்லா குழஞ்சு வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி குழஞ்சு வதங்கி இருக்குது, இன்னும் முழுசாக வதங்கலை. இந்த சமயத்துலேயே நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் போட்டிருக்கிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்த ரெசிபியை உங்களுக்கு போடுறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா தக்காளியும் குழஞ்சி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியை விட இந்த மாதிரி சூடாக தண்ணி ஊற்றுறப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இது கொதித்து மசாலா பச்சை வாசனைலாம் போய் வெந்து வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கப்பே தேங்காய் விழுது ஒன்று அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு நம்ம இப்போ பருப்பு அரைச்ச மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய், சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் 1 மூடி தேங்காய் துருவினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பெரிய மூடியாக இருந்தால் 3/4 வாசி மட்டும் துருவி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா மாவு கிளறி வச்சுருந்தோம்ல, அதை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இது உடனே கிளறி விடாதீங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு வேக விடுங்க. மிதமான தீயில் இந்த பக்கோடா வெந்தால் போதும். முறுன்னு செவக்க விட்டு ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குழம்புல போட்டு வேக விடுறதுனால அதுலேயும் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ அது பொரிஞ்சிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் பிரிய குழம்பு நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இதோடைய கொதிக்கிற தண்ணி மிக்சி ஜாரில் 1/2 கப்பு ஊற்றி அதையும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் தண்ணியாக அந்த குழம்பு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பக்கோடா போட்டதுக்கப்புறமா பக்கோடா அந்த தண்ணியை உறிஞ்சி நமக்கு குழம்பு கெட்டியாயிடும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஆல்ரெடி. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் பக்கோடாவும் வெந்துருச்சு. இதை அதில் சேர்த்துக்கலாம். பக்கோடா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப செவக்க விடலை, நல்லா வேகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு சிம்மில் வச்சுட்டு அடுத்த பேட்சும் வெந்ததுக்கப்புறமா இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கப்பே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக புதினா இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே சர்வ் பண்ணுறதை விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த பக்கோடா நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக மூடி வச்சுருந்தேன். இந்த பக்கோடா குழம்பு ஓரளவு நல்லா ஊறிடுச்சு. குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் முன்னாடி கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்ற சொன்னேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி தோசையோட, சப்பாத்தி, பரோட்டா, சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பக்கோடா குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.